வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு டிஃபன் காம்போ. நிறைய பேர் டிஃபன் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு டிஃபன் காம்போவும் நம்ம சொல்லலாமேன்றதுனால தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, அஜ்வைன் பராட்டா. அஜ்வைன்னா ஓமத்தை வச்சு ஒரு பராட்டா அண்ட் பாலக் பன்னீர். இது ரெண்டும் தான் இன்றைக்கி எங்காத்துக்கு பண்ணுறேன். அதை அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். நான் தான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே நான் எங்காத்துக்கு என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அஜ்வைன் பராட்டா அண்ட் பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இது என்னன்னு கேட்டேன்னா, இது பாலக்கீரை நல்லா இலையை மட்டும் ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். க்ளீன் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்கோ. அது தண்டு நல்லா இலசாக இருந்தால் தண்டையும் சேர்த்து எடுக்கலாம். அடியில் மட்டும் கொஞ்சமாக பிச்சு எடுத்துட்டு எழுனாலே போகும். அதுவே இந்த டெல்லி பாலக்ங்கிறது நீளமாக இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அது லாக்டவுனாக இருந்தாலும் இப்போ நிறையா கீரையெல்லாம் கிடைக்கிறது. அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. நமக்கு இந்த தண்ணி நல்லா தலைக்கணும். அதுக்கப்புறம் இதை பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி பார்த்தேன்னா நல்லா தலைக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கீரையெல்லாம் இதில் அமுத்திடலாம். ஆக்சுவலி இது நல்லா ஒரு 2 கட்டு கீரை. ஒரு 2 மினிட்ஸ் இந்த கீரையோடலாம் சேர்ந்து தண்ணி கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் வச்சுட்டு அதில் நீங்கள் அதை முக்கினாலும் ஓகே, இல்லை ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்லையாவது இதை முக்கிடுங்க. அந்த கொதிக்கிற இதோடு நம்ம இதை அரைக்க வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. இதை பக்கத்தில் ஐஸ் வாட்டர் இருக்குது, இதில் போட்டுடுறேன். ஸோ இதுலேருந்து எடுத்து ஜாரில் போட்டிருக்கேன் கீரையை. இவ்வளோ பெருசு இஞ்சி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு சின்ன 1 இன்ச் துண்டு 1 2 பல் பூண்டு போடுறேன் நான். இதோடு கூட ஒரு 3-4 பச்சை மிளகா வச்சு இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். உங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. நான் இதில் இப்போ 3 தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு 4-5 வேணும்னா 4-5 வச்சு. பச்சை மிளகா தான் காரம் இதுக்கு. இதுக்கு காரப்பொடி போடக்கூடாது. அதாவது நம்ம யூஸ்வலி மஞ்சப்பொடி காரப்பொடிலாம் போடுவோம்ல, அது மாதிரி காரப்பொடி போடக்கூடாது. பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இதில் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதே மாதிரி 1/4 டீஸ்பூன் காரப்பொடி. ஓமம் 1 டீஸ்பூன் கிட்ட போடலாம். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தேன்னா சாஃப்ட்டு டோவாக ஆகிடும். அந்த பருத்தெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் மேலே காயாமல் இருக்கிறதுக்கு. இது அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு எல்லாம் சப்ஜி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். நாலு டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். இது பன்னீர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை வறுத்துட்டு எடுத்துடலாம். பன்னீர் க்யூப் உங்களோட இஷ்டம், எவ்வளோ பெருசு போடுறேன்றது. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சது, இதை எடுத்துடலாம் இதுலேருந்து. இப்போ இதே எண்ணெயில்
ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 2 பே லீஃப், ஒரு பட்டை துண்டு. இது கருப்பு ஏலக்காய்னு, இது ஆப்ஷனல் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். கிராம்பு 4, வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணது, சரி 2 தக்காளி பொடியாக நறுக்கிருக்கே போடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதும் பார்க்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிடுங்க. இது பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த பாலக்கீரை பிளான்ச் பண்ணோம் இல்லையா, பாலக்கீரை, இஞ்சி, பூண்டு அண்ட் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடுங்க. நம்ம அடுப்பில் விட்டுடலாம். இந்த பிளான்ச் பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா, அதையே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1/2 கப் கிட்ட எடுத்து விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா கீரையெல்லாம் ரொம்ப உப்பு தாங்காது. நல்லா உப்போடு கொஞ்ச நாள் நல்லா கொதிச்சு கெட்டியாட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது ஆப்ஷனல், கிச்சன் கிங் இருக்கிறவா போடுங்கோ, இல்லைன்னா இதுக்குன்னு கஷ்டப்பட வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கிச்சன் கிங். கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கிட்டக்க எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கசக்கிட்டு இதில் போட்டுருவோம். நம்ம வறுத்த பன்னீர் எல்லாமும் இதில் போட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸாக கொதித்து நல்லா கெட்டியாகிடுது. இதுவும் அதே மாதிரி ஆப்ஷன் தான். தேவைப்படுறவா இந்த க்ரீம் இருக்கிறவா கிடைக்கிறவா வாங்கி விடுங்கோ, இல்லைன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டரே போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். நான் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன் இதில். ஸோ இது ரெடி ஆகிடுது. நம்ம அஜ்வின் பராட்டா தட்டினோன்னா இந்த 2யுமா வச்சு நல்லா ஜோராக சாப்பிட்லாம். அஜ்வைன் அப்படின்னாலே ஓமம் அப்படின்னு. ஓமம் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு எல்லாமே. டைஜஷனுக்கும் நல்லது. அண்ட் வந்து என்ன சொல்கிறது, சளி ஜுரம் எது இருந்தாலுமே ஓமம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுது. நம்ம இப்போது ஓம பராட்டா பார்க்கலாம். இப்போ பராட்டா பண்ணலாம். நம்ம இது எண்ணெய் பாதி நெய் பாதி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எங்களுக்கு நெய்யே வேண்டாம் அப்படிங்கிறவா எண்ணெய் மட்டும் விட்டு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறவா நெய் மட்டும் விட்டு பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவில் தோச்சுட்டு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஓரத்தெல்லாம் மட்டும் எப்பயும் தேய்ங்கோ. நடுப்பில் மட்டும் தேய்ச்சல்னா ஓரலாக தடியாக இருக்கும். தடியாக இருந்ததுன்னா சப்பாத்தி வந்து அப்புறம் ஓரத்தில் மட்டும் வேகாத மாதிரி ஆகிடும். கல் நல்லா காயட்டும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரே ஈவனாக இருக்கணும் எல்லா இதுலேயும். ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்தது இதில் விடுங்க. ஜஸ்ட் ஒரு half டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் விட்டேல்னாலே போடுவது. இந்த பராட்டா அப்படியே வாய்க்கும் அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் வந்து கையில் ஏதாவது ட்ராவலுக்குனாலும் கூட இது மாதிரி பண்ணி எடுத்துன்னு போகலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பராட்டா ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட பாலக் பன்னீரும் ரெடி.
இன்னியோட டிஷ் உங்கள் எல்லாருக்கும் இந்த காம்போ டிஃபன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். உங்களோட லெவலுக்கு உப்பு உரப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. பச்சை மிளகாவோட இதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்க மாதிரி எதெல்லாமே ஆப்ஷனல் நான் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நிச்சயமாக இந்த டிஷ்ஷை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கெல்லாம் பிடிச்சதான்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.